ஓகே கைஸ், இன்றைக்கி பேடிஎம் அண்ட் ஃபோன்பே, கூகுள் பே இதை யூஸ் பண்ணி எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இபி பில் கட்டுறது அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். நான் பேடிஎம் யூஸ் பண்ணி எப்படின்னு நான் சொல்கிறேன். அதே மாதிரி தான் சேம் டு சேம் ஃபோன்பே அண்ட் கூகுள் பே இது எல்லாத்துலேயுமே வந்து இருக்கும். ஸோ வந்து சேம் ஒரே மாதிரி நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட எது கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ ஸோ அந்த ஆப்பை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் பேடிஎம் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். பேடிஎம் வந்து உள்ளே வந்தோடனே இந்த இடத்துல வந்து பாருங்கள் எலக்ட்ரிசிட்டி பில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைனா மேலே வந்து சர்ச் பார், எல்லா ஆப்லேயுமே சர்ச் பார் கொடுத்துருப்பாங்க. எலக்ட்ரிசிட்டி பில் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆன உடனே நீங்கள் என்ன ஸ்டேட்டில் இருக்கீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்தியாவுக்குள்ளே இருக்க எல்லா ஸ்டேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்துடும். இப்போ நான் தமிழ்நாட்டில் இருக்கேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து பில் பே பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பவர் அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு உங்களோட இபி நம்பர் வந்து நீங்கள் இங்கே என்டர் பண்ண வேண்டியது இருக்கும். இபி நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்க இபி போர்டு போய் பார்த்தீங்க அப்படின்னாலும் அதுலேயும் தெரியும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இபி அட்டை கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இபி நம்பர் தெரியும். நீங்கள் இபி நம்பர் என்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த சிட்டியில் இருக்கீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கணும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கூகுளில் ரீஜியன் கோடு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கணும். கூகுளில் வந்து பார்த்தீங்கன்னா இபி பில் கோட் நம்பர் அப்படின்னு போட்டிங்கனாலும் வரும். அப்படி இல்லைனா ரீஜியன் கோட் தமிழ்நாடு அப்படின்னு போட்டிங்கனாலும் வரும். இப்போ வந்தோடனே இப்போ நான் வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணோன்னே சென்னையோட கோடு இங்கே ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. சென்னை நார்த்து, சவுத்து, கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, திருச்சி, திருநெல்வேலி, வேலூர், விழுப்புரம் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் திருப்பூர்லேருந்து பே பண்ணுறேன். ஸோ அப்படிங்கிறப்ப திருப்பூர் எதோட வரும் அப்படிங்கிறது இந்த சைடு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 03 அப்படிங்கிற ஒரு நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக ஃப்ரண்ட்டில் சேர்க்கணும். இப்போ நீங்கள் எந்த சிட்டியில் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான ரீஜனல் கோட் இருக்கும். அந்த கோடு வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு என்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களோட இபி நம்பர் வந்து இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இபி பில் இந்த மந்த்துக்கான அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறது ஷோ பண்ணிடுவாங்க. இப்போ எனக்கான இபி பில் அமௌண்ட் 7617 ஷோ பண்ணியிருக்காங்க. ஸோ டீட்டெயில்ஸ் நீங்கள் செக் பண்ணோம் அப்படின்னா பில் டீட்டெயில் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா நேமு, எந்த டேட்டு டு எந்த டேட்டுக்கான இபி பில் அப்படிங்கிறது சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் மந்த்லியாக என்னங்கிறது டீட்டெயில் கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு கரெக்டான செக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் டு பே கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் பேடிஎம்மில் பே பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கு இன்னும் அடிஷ்னலாக ஆஃபர்ஸ்லாம் கொடுப்பாங்க. நீங்கள் வந்து ஒரு சில கூப்பன்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வியூ ஆல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இங்கே அடிஷ்னலாக வந்து பாருங்கள் கேஷ்பேக் வந்து 25 ரூபா கிடைக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி கூப்பன் கோடில் அப்பப்போ யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஜஸ்ட் இதை அப்ளை கொடுக்குறேன். அப்ளை கொடுத்தோன்னே இப்போ எனக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 ரூபா கேஷ்பேக்காக வந்து ரிட்டர்ன் கிடைக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் டு பே அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்த உடனே இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் டீட்டெயில் கேட்பாங்க. நீங்கள் எந்த பேங்க்கில் வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட்டை பண்ணிக்கலாம். என்னோட பேங்க் டீட்டெயில் இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூபிஐ ட்ரான்சாக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ரீபெய்ட், டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங் எல்லாமே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அது மூலிமா நீங்கள் ஈஸியாக பே பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இபி பில்லை பே பண்ணிடுறேன். இப்போ பேமெண்ட் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பண்ணிட்டேன். இப்போ பண்ணினதுக்கப்புறம் இந்த பில்லு வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகிறது கிட்டத்தட்ட ஒரு 24 ஹவர்ஸ் பக்கம் டைம் எடுக்கும். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிடும். இதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு நீங்கள் வந்து சப்போஸ் ஏதாவது ப்ராப்ளம் அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து இதை நீங்கள் வந்து ஷோ பண்ண முடியும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இபி பில் வந்து பே பண்ணணும். அனதர் திருப்பி பேக்கில் வந்து வேறு ஒரு நம்பர் போட்டு நீங்கள் பே பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப திருப்பியும் செலக்ட் பண்ணி தமிழ்நாடை செலக்ட் பண்ணி நீங்கள் என்ன சிட்டியோ அதுக்கான கோடை என்டர் பண்ணி நீங்கள் வந்து இபி நம்பர் என்டர் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கான பில் பேமெண்ட் வந்து ஷோ பண்ணிடும். ஷோ பண்ணதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி நீங்கள் ஈஸியாக வந்து இபி பில் இது மூலிமா நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். சேம் இதில் எப்படி வந்து பேடிஎம்மில் பண்ணிங்களோ சேம் அதே மாதிரி தான் ஃபோன்பே, கூகுள் பே இது எல்லாத்துலேயுமே வந்து இருக்கும். சேம் ஒரே மெத்தடில் தான் இருக்கும். ஜஸ்ட்டு ஃபோன்பேக்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து இபின்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா வந்துடும். வந்தவொடனே தமிழ்நாடை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு 03 இப்போ நான் இருக்கிறதுக்கான கோடு வந்து பார்த்தீங்கன்னா 03. நீங்கள் என்ன ஊரில் இருக்கீங்களோ அதுக்கான கோடு வந்து என்டர் பண்ணி நீங்கள் வந்து இபி நம்பர் என்டர் பண்ணி பே பண்ணிடுங்க. ஸோ இப்படி தான் இபி பில் பே பண்ணணும். அதனால் நான் அந்த இபி பில் பே பண்ணதுக்கு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் 7617 ரூபா வந்து பே பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேஷ்பேக்காக வந்து ஒரு 10 ருபீஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து பார்த்திங்கன்னா பேங்க்கில் வந்து ஆட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி அப்பப்போ சின்ன சின்ன கேஷ்பேக் வந்து கிடைக்கும். ஸோ அதையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஸ் மூலிமா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டேரெக்டாக போய் இபி பில் கட்டும்போது உங்களுக்கு இந்த மாதிரி கேஷ்பேக் கிடைக்காது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இபி பில் கட்டும்போது உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன கேஷ்பேக் வந்து அப்பப்போ கிடைக்கும். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க.